வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் செலவு அறிக்கைகளை 27ஆம் தேதி நள்ளிரவுக்குள் சமர்ப்பிக்காவிட்டால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை. இலங்கை மீது அமெரிக்கா விதித்த வரி விதிப்புகள் தொடர்பான இருதரப்பு கலந்துரையாடல்கள் மே 27 மற்றும் 28ஆம் தேதிகளில். வைத்தியசாலைகளில் நிலவும் மருந்து பற்றாக்குறை தொடர்பாக சுகாதார பிரதியமைச்சர் வைத்தியர் ஹசங்க விஜயமுனி விளக்கம். மைத்ரிபால ஸ்ரீசேனவின் மகன் தஹாம் ஸ்ரீசேனவை எதிர்வரும் அரசியல் நடவடிக்கைகளில் தம்முடன் இணைந்து செயல்பட நாமல் அளித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தங்கள் செலவு அறிக்கைகளை மே 27ஆம் தேதி நள்ளிரவுக்குள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்காவிட்டால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அத்துடன் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களின் விவரங்கள் குறித்து நாளையடுத்து போலீசாரிடம் வழங்கப்படும் என்றும் போலீஸ் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் அவர்கள் மீது வழக்கு தொடரப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கூறியுள்ளார். மே 6ஆம் தேதி நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட 75,589 வேட்பாளர்களும் 3,712 பேர் மட்டுமே தங்கள் செலவு பணி அறிக்கைகளை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் ஆய்வக நிர்வாகத்தின் நிர்வாக இயக்குனர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்தார். இதில் 49 அரசியல் கட்சிகள் மற்றும் 257 சுயேட்சை குழுக்களும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு எல்பிட்டிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட 150 வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என யாரும் தங்கள் செலவு அறிக்கைகளை தேர்தல் ஆணையத்திடம் இதுவரை சமர்ப்பிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை மீது அமெரிக்கா விதித்த வரி விதிப்புகள் தொடர்பான இருதரப்பு கலந்துரையாடல்கள் மே 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் வாஷிங்டனில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடன் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் தலைமையிலான இலங்கை குழு ஒன்று ஏற்கனவே நியூயார்க் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இலங்கை மற்றும் அமெரிக்கா இடையே நடைபெறும் 2வது சுற்றான பொருளாதார மற்றும் ராஜதந்திர கலந்துரையாடலாகும். இந்த உரையாடல்கள் சர்வதேச வர்த்தக கொள்கை மற்றும் அமெரிக்க அரசாங்கத்தின் சார்பில் பேச்சுவார்த்தைகளை மேற்பார்வையிடும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்பின் பேரில் முன்னெடுக்கப்படுகின்றது. முன்னதாக அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் பல்வேறு நாடுகளுக்கு எதிராக வரி அதிகரிப்பு நடவடிக்கைகளை எடுத்து வந்தது. அதன் ஒரு பகுதியாக இலங்கை சார்ந்த உள்நாட்டு ஏற்றுமதிகள் மீது 44% வரி விதிக்கப்பட்டது. இது 2024 ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருந்தாலும் அந்த நாள் 90 நாட்கள் இந்த வரி விதிப்பு இடைநிறுத்தப்பட்ட நிலையில் உள்ளது. அந்த இடைநிறுத்தத்தை நிரந்தரமாக்கும் நோக்கில் இலங்கை கடந்த காலத்தில் அமெரிக்காவுடன் முதல் கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஃபஹீம் உல் அசீஸ் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் அண்மையில் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் நட்புறவான சந்திப்பொன்றை மேற்கொண்டனர். இந்த சந்திப்பின் போது மஹிந்த ராஜபக்ச உரையாற்றும் போது இலங்கை பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்ட நேரங்களில் பாகிஸ்தான் நெருங்கிய நண்பர் என்ற முறையில் தொடர்ந்து ஆதரவு வழங்கியதற்காக தனது ஆழ்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளார். இலங்கையின் யுத்த காலத்திலும் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் ஏற்பட்ட சிக்கல்களின் போதும் பாகிஸ்தான் நாடு இலங்கைக்கு உறுதுணையாக இருந்தது. குறிப்பாக யுத்தத்தின் போது பாகிஸ்தான் ஆதரவு அளித்ததற்காக புலிகள் அமைப்பு கொழும்பில் உள்ள அப்போதைய பாகிஸ்தான் தூதுவரை இலக்கு வைத்து தாக்க முற்பட்டதாக அவர் நினைவூட்டியிருந்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான மதம், அரசியல், பொருளாதார மற்றும் சமூக துறைகளில் உள்ள இருதரப்பு உறவுகள் மற்றும் வலுப்பெற வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பழைய நண்பரின் வருகை கடந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது என்று கூறிய மஹிந்த ராஜபக்ச பாகிஸ்தான் தூதுவருக்கு தனது நன்றியினை தெரிவித்தார். நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் நிலவும் மருந்து பற்றாக்குறை தொடர்பாக சுகாதார பிரதியமைச்சர் வைத்தியர் ஹசங்க விஜயமுனி விளக்கம் வழங்கியுள்ளார். மொத்தமாக 180 வகையான மருந்துகள் பற்றாக்குறையுடன் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டாலும் நடைமுறையில் வைத்தியசாலைகள் மட்டத்தில் சுமார் 40 வகையான மருந்துகளுக்கு மட்டுமே பற்றாக்குறை உள்ளது என்று கூறியுள்ளார். மருந்து பற்றாக்குறை புதிய ஒன்று அல்ல என்றும் இது பல ஆண்டுகளாகவே தொடரும் பிரச்சனையாக உள்ளதாகவும் நாட்டின் பொருளாதார சிக்கல்கள் மேலும் தீவிரமான மருந்து பற்றாக்குறையை ஏற்படுத்தியுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். பொதுவாக 150 முதல் 180 மருந்துகள் வரை பற்றாக்குறையுடன் இருப்பதுண்டு என்றும் இந்த நிலைமைகள் முழு நாட்டளவில் இல்லை. முக்கியமாக நாட்டின் பிரதான மருந்து களஞ்சிய சாலையிலேயே இத்தகைய குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அத்துடன் ஒரு மருந்து கொள்முதல் செய்யப்பட்டவுடன் அது உடனடியாக வைத்தியசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பு என்றும் தற்போது வைத்தியசாலை மட்டத்தில் சுமார் 40 மருந்துகளுக்கே பற்றாக்குறை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த பிரச்சனையை தீர்க்கும் ஒரே வழி முக்கிய மருந்துகளுக்கான போதிய பாதுகாப்பான களஞ்சிய இருப்பை பராமரிப்பதாகும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். சீன வர்த்தக அமைச்சர் வாங் வெண்டோவின் தலைமையில் 115 பேர் கொண்ட உயர்மட்ட வர்த்தக பிரதிநிதிகள் குழு வரும் 28ஆம் தேதி இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ விஜயத்தை மேற்கொள்கின்றது.
இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் புதிய பொருளாதார முதலீட்டு வாய்ப்புகளை பற்றிய விவாதங்களை முன்னெடுக்கும் வகையில் இந்த குழு கொழும்பிற்கு வருகை தர உள்ளதாக சீன அரசு தெரிவிக்கின்றது. இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரை சந்தித்து முக்கிய அரசாங்க மற்றும் வர்த்தகத்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளனர். மேலும் இலங்கை சீன வர்த்தக மற்றும் முதலீட்டு மன்றத்தின் மாநாடு எதிர்வரும் சனிக்கிழமை கொழும்பில் நடைபெற உள்ளது. இதில் சீன வர்த்தக அமைச்சர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பதோடு 77 சீன நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 115 வர்த்தக பிரதிநிதிகளும் பங்கேற்கின்றனர். இந்த மாநாடு இருநாட்டு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதாகவும் வணிக நெருக்கங்களை விரிவுபடுத்தவும் பல்வேறு துறைகளில் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை ஆய்வு செய்யவும் ஒரு முக்கிய மேடையாக அமையும் என்று கூறப்படுகிறது. இதேவேளை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இந்த சந்திப்பின் முக்கிய அம்சமாகும். சீனாவுக்கு இது ஒரு நீண்டகால எதிர்பார்ப்பு என்றாலும் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் பல்வேறு சவால்கள் தொடர்ந்தும் நிலவுகின்றன. வரி சலுகைகள் மற்றும் வர்த்தக தாராளமயமாக்கலின் அளவுகள் குறித்து கருத்து வேறுபாடுகள் காரணமாக 2018ஆம் ஆண்டு 6வது சுற்றுக்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக முடங்கியிருந்தது. ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க அண்மையில் மேற்கொண்ட சீன விஜயத்தின் போது சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் நிறைவு செய்ய ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தாலும் இதுவரை அதற்கான இறுதி முடிவு அரசாங்கம் எடுக்கப்படவில்லை. இந்த பின்னணியில் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் ஹம்பாந்தோட்டையில் திட்டமிடப்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தொடர்பான முக்கிய செய்திகளை கொண்டு சீன வர்த்தக அமைச்சர் இலங்கை சென்றடைவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் ஊழியர்களுக்கான தேசிய குறைந்தபட்ச மாதாந்த மற்றும் தினசரி ஊதியங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன என்று அரசு வர்த்தமானி அறிவிக்கின்றது. அதன்படி 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 2025 டிசம்பர் 31ஆம் தேதி வரை தேசிய குறைந்தபட்ச மாத ஊதியம் 27,000 என்றும் தினசரி ஊதியம் 1,800 என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் 2016ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட 3ஆம் இலக்க தேசிய குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் பிரிவு 3இல் செய்யப்பட்ட திருத்தத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளது. ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த ஊதியம் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது திருத்தப்பட்ட சட்டப்பிரிவுக்கு அமைவாக 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 2025 டிசம்பர் 31ஆம் தேதி வரை தேசிய குறைந்தபட்ச மாதாந்த ஊதியத்தை 9,500 ரூபாவாலும் தேசிய குறைந்தபட்ச நாளாந்த ஊதியத்தை 380 ரூபாவாலும் மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வர்த்தமானியில் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் தேசிய குறைந்தபட்ச மாதாந்த ஊதியத்தை 3,000 ரூபாவாலும் தேசிய குறைந்தபட்ச தினசரி ஊதியத்தை 120 ரூபாவாலும் அதிகரிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி 2026 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பின்னர் எந்த ஒரு தொழில் அல்லது சுவையிலும் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் தேசிய குறைந்தபட்ச மாத ஊதியம் 30,000 ரூபாவாகவும் தேசிய குறைந்தபட்ச தினசரி ஊதியம் 1,200 ரூபாவாகவும் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மகன் தஹாம் சிறிசேனவை எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் தம்முடன் இணைந்து செயல்பட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல் அளிக்கின்றன. இந்த அழைப்பின் நோக்கம் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை மேலும் பலப்படுத்தும் வகையில் சக்தி வாய்ந்த கூட்டாண்மை ஒன்றினை உருவாக்குவது என்று கூறப்படுகின்றது. இந்த சிந்தனையை தஹாம் சிறிசேன ஏற்கவா அல்லது நிராகரிக்கவா உள்ளார் என்பதற்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ கருத்தும் அவரது தரப்பிலிருந்து இதுவரை வெளியாகவில்லை. எனினும் இந்த விடயத்தில் அவர் விரைவில் முடிவெடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் அண்மையில் பத்ரமுல்லையில் நடைபெற்ற போர் வீரர்கள் நினைவு நிகழ்வின் போது நாமல் ராஜபக்ச மற்றும் தஹாம் சிறிசேன இருவரும் ஒன்றாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் வசிக்கும் ஹெல்பத்ர பத்மே என்று அறியப்படும் மந்துனு பத்மஸ்ரீ பிரேராவுக்காக போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். வணிக குற்றங்கள், கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றங்களுக்கான குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்டு விசாரணையின் பேரில் சந்தேக நபர்கள் 3 போலி கடவுச்சீட்டுகளை பெறுவதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரலிடம் தவறான தகவல்களை சமர்ப்பித்திருந்தனர். கைதானவர்கள் 32 மற்றும் 51 வயதுடையவர்கள் என்றும் மாளிகாவத்த மற்றும் எகிலியகோடு பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வருகிறது. இவர்கள் கொகுவல மற்றும் பத்ரமுல்ல பகுதிகளில் புகைப்பட ஸ்டுடியோக்களை நடத்தி வருகின்றார்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர். விசாரணையில் பத்மஸ்ரீயின் புகைப்படங்களை வாட்ஸ்அப் மூலம் பெற்று அவற்றை திருத்தி போலி ஆவணங்களோடு குடிவரவுத்துறைக்கு சமர்ப்பித்து கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. 2014ஆம் ஆண்டில் பெற்ற கடவுச்சீட்டை பயன்படுத்தி 2021இல் நாடுவிட்ட பத்மஸ்ரீ அசல் கடவுச்சீட்டு காலாவதியானதும் 2024இல் வெளிநாட்டில் இருந்தவாறு ஒரு நாள் சேவையினை பயன்படுத்தி புதிய கடவுச்சீட்டை மோசடியாக பெற்றதாக கூறப்படுகின்றது. மேலும் 2025இல் மற்றொரு பேரில் 2 போலி கடவுச்சீட்டுகள் தொடர்ச்சியாக பெற்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேக நபர்கள் மே 23ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு மே 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். விசாரணைகளை குற்றப்புலனாய்வுத்துறையின் சம்பந்தப்பட்ட பிரிவினரால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.
இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. 2025 மே மாதத்தின் முதல் 21 நாட்களில் மட்டும் 91,785 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இப்போது வரையிலான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9,88,669 பதிவு செய்யப்பட்டுள்ளது.